பற்றி கேட்கறனால வரேன். எத்தனை மணிக்கு? நாளைக்கு 2 o'clock உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொன்னேன், ஓகேவா? I'm gonna propose to Mayaடா. இப்போதான் அவர் மைனோட பார்த்தேன். சீனியர், என் நம்பர் சேவ் பண்ணிக்கோங்க. ஹேய், யார் நீ? ப்ரோ எப்படி உள்ள வந்த? நான் எப்படி இங்க வந்து நினைக்க தெரியல ப்ரோ. நீ நான் என் கதையில் எழுதின ஒரு கேரக்டர். நான் கதையை முடிக்காதனால நீ வெளியே வந்திருக்க. புரியல. உன் வீடு எங்க? தெரியல. உன் வயசு எடு. ஐசினா நீ எங்கே படிக்கிற? யூஎம். எந்த ஸ்கூல் படித்த? புக்கில் எழுதின இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் உனக்கு தெரிஞ்சு. பட் நீ எப்படி ஒரு இருக்குமோ என்ன தெரியல. நீங்கள் தான் சொன்னீங்க. அது இல்லைடா, என் ஜூனியர் பிள்ளை ஒன்று என் புக்கு 2 நாள் வச்சுருந்தேன், நான் கொஞ்சம் எடிட் கூட பண்ணேன்னு சொன்னிச்சு. ஒருவேளை அதனால எதுவும் இல்லை. இதெல்லாம் கடவா? இன்செப்ஷன் மாதிரி. எந்திரி துருவா, எந்திரி. ஒருவேளை இது ஏன் கனவோ? ஒருவேளை நீ கதையை முடிச்சா தான் நான் போக முடியுமோ? எஸ், நான் தூங்கணும். நான் 2 நாள் தூங்க, அதனால ஹெலுசினேட் பண்ணுறேன். எஸ், தூங்கினா நீ போயிடுவேன். தூங்கணும். டேய் போடா. எப்படி சகோ போறது? அதான் சொன்னல, நீ கதையை முடிச்சா தான் போக முடியும் போல. சகோ, எனக்கு கதையை முடிக்க ஐடியா இல்லைடா. ஏன் இல்லை? உங்களுக்கு நடந்துச்சு எழுதுங்க. நான் அப்படி போனேன், மாயாவை பார்த்தேன், மாயா ஓகே சொல்லிருச்சு, சந்தோஷமா இருக்கீங்கன்னு. ஏன் சகோ இப்படி நடக்கலையா என்ன? என்ன சகோ சொல்றீங்க? ஏன் சகோ? ஏன்? அவளுக்கு வேற ஆள் இருக்குடா. ஆள் இருக்கா? டேய் சும்மாறா. சகோ, நீங்க என்ன பண்ணீங்களோ எது பண்ணீங்களோ தெரியாது. ஒழுங்கா அந்த கதையை ஹாப்பி பண்ணி முடிச்சு கொடுங்க. எனக்கு குழப்பமா இருக்குடா. எனக்கு குழப்பமா இருந்தால் ஐடியா வராது. ஐடியானா என்னால் எழுதவே முடியாது. ஓ, இந்த வியாதி வேற இருக்கா? யாரும் ஜூனியர் பிள்ளை இருக்குன்னு சொன்னீங்க, அதுக்கிட்ட உதவி கேளுங்க. இந்த மாதிரி நான் கதை விட்டு வெளியே வந்தேன், முடிச்சாதான் என்னால் மறுபடியும் போக முடியும் அப்படின்னு உதவி கேளுங்க. எதுக்கு? என்னை பைத்தியம்னு சொல்கிறதுக்கா? வேற வழி இல்லை சகோ. பட் அது ஒரு ஐடி தான். அது படிச்சனால என்னமோ தான் நீ வெளியே வந்துட்ட. பட் நான் எப்படா ஒரு பொண்ணுக்கிட்ட போய் பேசுறது? ஓ, மாங்கிட்ட மட்டும் பேசினல. இங்க பார், நீ மட்டும் ஒழுங்கா அந்த கதையை முடிக்கல, உன்னை நான் நிம்மதியாக வாழ விட மாட்டேன். என்னடா பிளாக்மெயில் பண்ற? என்ன பண்ணுவ? நீ தூங்கும்போது, பாத்ரூம் போகும்போது, ஏன் சாப்பிடும் போது கூட உன்னை நான் நோண்டிக்கிட்டே இருப்பேன். ஒழுங்கா அதுக்கிட்ட கேளு. சரி கேட்குறேன்.
ஹலோ ஹலோ ஜீனாவா? நான் தான் பேசுகிறேன் சீனியர். ஆ நான் வந்துட்ட கொஞ்சம் பேசணும். தாசி வரியா? இப்போவா சீனியர்? ஆமாம். அப்புறம் நான் 10 வருஷத்துக்கு அப்புறமா சொல்வீங்க. சரி ஒரு 30 மினிட்ஸ் கொடுங்க சீனியர், வந்துடுறேன். ம் போகலாமா? என்ன விஷயம் சீனியர்? என் கதைக்கு ஏதோ நிறைய ஐடியாஸ் இருக்குன்னு சொன்னல, அதெல்லாம் கூட நான் ஸ்டோரியை கம்ப்ளீட் பண்ணோம். ஓகே, ஓகே அப்புறம் அப்புறம் வாட்? இப்போ நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன், நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணீங்களா? என்ன பண்ணோம்? இப்போ பாருங்க, எனக்கு ஒரு 4 அசைன்மெண்ட், 2 டெஸ்ட்டு, லிட்ரேச்சர் ரிவ்யூ, அப்புறம் ஃபைனல்ஸ் வேறு இருக்குது. அதுக்கு நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணோம். ம் அதுவும் இல்லாமல் நீங்கள் எனக்கு கேள் சுற்றி காமிக்கணும். நான் யோசித்து காட்டணும். ஏன்னா நீங்கள் தான் அவரை கேளாச்சே. அது மட்டும் இல்லாமல் எனக்கு சமான் மேலே சமான் கிடைக்கனால எங்கள் அப்பா என் லைசன்ஸை பிடிங்கி வச்சுக்கிட்டாரு. அதுக்கெல்லாம் வேற ஆள் பாரு. அப்போனா ஐடியா கொடுக்க முடியாது. இன்னொன்று, இனிமேல் நீங்கள் என்னை பெஸ்ட் ஃப்ரெண்டாக ஏற்றுக்கணும், இல்லாட்டி ஐடியாலாம் கொடுக்க முடியாது. ஃபைன் ஃபைன், பட் ஒரு செமஸ்டர் முடிகிற வரைக்கும் தான். சரி, இப்போ எனக்கு கோயில் கூட்டிகிட்டு போங்க. 6 மணிக்கு ரெடியாரு. ஓய், 6 o'clock ஷார்ப். டன் சீனியர். என்ன சீனியர், ஃப்ரெண்ட்ஸ்லாம் வரல, எப்போ பார்த்தாலும் தனியாக வரீங்க? அடுத்த வாட்டி 6 மணினா 6 மணிக்கு ஷாப்பாக வந்து நிற்கணும். சாரி சீனியர், மன்னிச்சிருங்க. சீனியர், சாமி கும்பிட்ட பிறகு சாப்பிட போகலாமா? போகலாம். எங்கே போகலாம்? நாசிகண்டர் மாமா கடையா? என்ன சீனியர், மாமா கடையை பற்றி இவ்வளோ அசால்ட்டாக சொல்லிட்டீங்க. குறைந்த விலையில் நிறைந்த வயிறு. சீனியர், அந்த கடையில் சாப்பிட்ருக்கீங்களா? சமோசா ஜோக்காக இருக்கும். சீனியர், அங்கே சாப்பிட்ருக்கீங்களா? செம்மையாக இருக்கும் சாப்பாடு. இந்த கடையில் தொம்மியம் சாப்பிட்ருக்கீங்களா? எனக்கு எப்பயாச்சும் சளி பிடிச்சிருந்துச்சுன்னா இங்கே தான் வந்து சாப்பிடுவேன், செம்மையாக இருக்கும். இப்போ கோயிலுக்கு போகணுமா வேணாமா? சீனியர், என்ன ஃபோட்டோ எடுக்கிறீங்களா? சீனியர், அங்கே பாருங்க குரங்கு, உங்களை மாதிரி இல்லை? சரி சரி, நாங்கள் ஃபோட்டோ பிடிங்க. சீனியர், சாப்பிட போலாமா? சீனியர், சீனியர், நாசி கண்டார். எப்போவாச்சும் நாசி கண்டார்னா ஓகே, எப்பயுமே நாசி கண்டார்னா எப்படி? ஏன் நீங்கள் எங்கே போவீங்க? நான் அங்கிள் டான்ஸ், சில்லிஸ், ஸ்டார்பாக்ஸ், மெக்டி. இப்படின்னா ஐடியா எப்படி வரும்? பில்லு தான் கூட வரும். சுற்றி பாருங்க சீனியர், எவ்வளோ டைப்ஸ் மக்கள் வராங்கன்னு. சும்மா ஃப்ரிட்ஜுக்குள்ளே வாழாதீங்க. சாப்பிடு.
ஏன்னா மூஞ்சி சீனியர் இது தாடியும் கீடியுமா கொஞ்சம் ஷேவ் பண்ணுங்க அப்பதான் நல்லா இருக்கும். யார் சகு? அம்மாவா? பார்க்கவே முடியல. நான் சின்ன வயசாக இருக்கும்போதே அவங்க இறந்துட்டாங்க. ஆனால் எனக்கு அம்மா இருக்காங்களே. ஏன் சீனியர் இவ்வளோ மேலே வந்து உட்காந்துருக்கீங்க? என்னைக்காச்சும் எங்கள் அம்மா ரொம்ப மிஸ் பண்ணா இங்கே தான் வருவேன். அவங்க என் கூட க்ளோஸாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். ஓ அம்மா சென்டிமெண்டா சீனியர்? இந்த படத்தெல்லாம் வருமே அப்படியா? என்ன சகு புக்குக்குள்ளது சுரூரமாக இருக்கு? லவ் லெட்டரா? அவன் இந்த புக்கு படித்ததும் இந்த லெட்டர் படிப்பா, என் மனசுக்கு பறிச்சுப்பா. அப்புறம் என்கிட்ட ஓடி வந்து ஐ லவ் யூ சொல்லுவா. மறுபடியும் முதல்ல இருந்தே வா. உன் கதையை நான் அப்பயே முடிச்சிட்டேன். மோஸ்ட் ப்ராபப்ளி அவன் கதையை படித்து முடிச்சு. என்னடா தனியாக பேசிட்டுருக்கு? அது எங்கே இது பக்கம்? மாசத்தீசி விஷயமா லெக்சரை பார்க்க வந்தேன். ஓ யார் லிங்கமா? அவன் தான். அந்த ஆள் கொஞ்சம் மண்டோடியாச்சே. விடு அது ஏன் பிரச்சனை? அப்புறம் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணுமே. உட்காருங்க பேசுவோம். உட்காருங்க. டேய் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும். இந்த ஜீனாப்பில் எப்படின்னா? அதான் பாய் இருக்கா இல்லையா அப்படி எதுவும். என்ன சீனியர் திடீர்னு? அப்புறம் ஐஜி ஸ்டோரிலாம் பார்ப்பேன். 2 பேரும் ஒன்றா தான் இருக்கீங்க. ட்ரை பண்ணலான்னு நினச்சேன். இல்லை நீ வச்சு ட்ரை பண்ணுறியா? சீனியர் அது கொஞ்சம் சேட்டை சீனியர். அது ஏன் கேட்குறீங்க? அது சரியாக திரும்பி பண்ணுறோம். பைத்தியம் லூஸு. கொஞ்சம் இல்லை ரொம்பவே லூஸு. சும்மா வாயை திறந்தா லவலவான்னு பேசிக்கிட்டே கிடக்கும். சரியான ஓசி குடி. வேணாம். ஆனால் அதை பார்த்த ஒன்று அப்படி தெரியலையேடா. பார்த்தா அப்படி தெரியாது சீனியர். பார்க்க தான் தெரியும். அதான் சொல்கிறேன், அந்த பொண்ணு உங்களுக்கு வேணாம். ம் லவ் யூமா. ஹே சாரி. நேற்று சீனியர் பிரகாஷை பார்த்தீங்களா? சாரி உங்களுக்கு கேட்டுச்சு. அவர்கிட்ட என்னை பற்றி என்ன சொல்லி வச்சுருக்கீங்க? பேசுங்க. ஓ எப்படி பேசுவீங்க? நான் தான் பைத்தியமாச்சே. வாயை திறந்தாலே லபலபன்னு பேசுவேன். அப்போது உங்கள் கதையை முடிக்கிறதுக்கு தான் என்னை யூஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ யூஸ் அண்ட் த்ரோல நானே அப்படி தானே? உண்மை கதை தெரியாமல் கத்தாத திருதா. என்ன நீங்கள் என்னை பற்றி தப்பாக சொல்லி வைப்பீங்க. அதை பார்த்துட்டு நான் சிரிச்சிட்டு பொறுமையாக கேட்கணுமா? எனக்கு உங்கள் மேலே எவ்வளோ அன்பும் மரியாதையும் இருந்துச்சு தெரியுமா? நீங்கள் என்கிட்ட சிரித்து பேசும்போதெல்லாம் நீங்கள் மாறிட்டீங்கன்னு நினச்சேன். பட் நீங்கள் மாறலை, மாறவும் மாட்டீங்க. எக்கெடுக்கிட்டு போங்க. ஜீனா, ரெஜினா,
ஷிட். என்ன சகு மறுபடியும் பிளான்ட்டாவா? டேய், செம்ம கடுப்பில் இருக்க. ஒழுங்கா போயிரு. இதெல்லாம் உன்னால தான். என்னாலையா? சீரியஸா? 5 மாதத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்க ஞாபகம் இருக்கா? உங்கள் நேரம் அந்த புக்கை வச்சு ப்ரப்போஸ் பண்ணுவதெல்லாம் புத்தாடுறீங்க. அட்லீஸ்ட் இந்த புக்கையாச்சும் கொடுத்துருக்கலாம், நானாவது போயிருப்பேன். இனிமே நீயாச்சு, இந்த கதையாச்சு. நீ போகலாம். எனக்கு பிடிச்சவங்களாம் என்னை விட்டு போகிறாங்க. நீயும் போ. ஏன் நிற்கிற? சொல்கிறது கேளுங்க சகோ. நான் தனியாக இருக்கும்போது நிம்மதியாக தானே இருந்தேன். எல்லாரும் வந்து இனிமேல் எனக்கு யாரும் தேவையில்லை ப்ரோ. என்னை விட்டுரு. சாப்பிட போலாமா? நசி கண்டா அப்புறம் எதில் வந்திருக்கீங்க? போலாமா? ம். அப்புறம் தாடிலாம் வெட்டிட்டீங்க போல இருக்கு. அம்மா யாருக்கோ தாடிலாம் இருந்தால் பிடிக்காதுன்னு சொல்லிட்டாங்க. ஷேவ் பண்ணால் தான் அழகாக இருக்கும்.